முருகா ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தி மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. இன்று விஸ்வாச வருடம் வைகாசி மாதம் 6ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 மே மாதம் 20ஆம் நாள், வாரம் செவ்வாய், நட்சத்திரம் அவிட்டம், சந்திராஷ்டமம் புனர்பூசம். யோகம் இன்று சரியில்லை. நித்திய யோகம் ஐந்திரம், திதி அஷ்டமி, கரணம் பாலவம். இன்றைய வார சூழலை வடக்கு. பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் பால். இன்றைய சுப வேளைகள் காலை 10:30 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை மற்றும் 10 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய விசேஷ வழிபாடுகள்: வாடிப்பட்டி குலசேகரன் கோட்டை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் கோவிலில் காலபைரவருக்கு அபிஷேக ஆராதனை, காரைக்குடி கொப்புடை அம்மன் ரத உற்சவம், திருத்தணியில் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம். இனி உங்களுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். இன்று உங்களுடைய தெளிவான திட்டங்களை ரகசியமாக வைத்து வெற்றி காண்பீர்கள். அதனால் புகழும் பாராட்டும் கிடைக்கும். திட்டங்களை தெளிவாக செய்வதில் உங்களுக்கு இணை உங்கள்தான். திட்டங்கள் வகுப்பது மட்டுமல்ல, அதை செயலாக்குவதிலும் வல்லவராக இருக்க வேண்டும். அதில்தான் வெற்றியே இருக்கிறது. அதை நீங்கள் இன்று நன்றாக செய்து கொடுப்பீர்கள். குடும்பத்தில் அதிகாரப்போக்கு, ஆணவ போக்கு வேண்டாம். பேச்சில் நிதானம் தேவை. அரசு வழி காரியங்கள், அரசு காரியங்களில் உதவிகள் கிடைக்கும். நல்ல வருமானங்கள் கிடைக்கும். பணப்பழக்க வழக்கங்கள் நன்றாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு பெரியவர்களின் வழிகாட்டுதல்கள் நன்றாக இருக்கும். ஆகவே முயற்சிகள் வெற்றி பெறும். தாய் வழி உறவுகள் ஆதரவாக இருக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் தேவை. பயணங்கள் லாபத்தை தரும். பெண்களாலும் சக ஊழியர்களாலும் சில விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வாழ்க்கை துணையால் சில விரயங்களை சந்திக்க நேரிடும். ரிஷபம். இன்று உங்களுடைய ஆளுமைத்தன்மை அதிகரிக்கும். நிர்வாகத்தன்மை அதிகரிக்கும். உங்கள் முயற்சிகளால், அதுவும் துரிதமான செயல்களால் இன்று வெற்றிகளை குவிக்கப் போகிறீர்கள். ஆகவே உங்களுக்கு செல்வாக்கு உயரும். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகளால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். உங்களுடைய பேச்சில் ஒரு அனுபவமும் முதிர்ச்சியும் தென்படும். உறவினர்கள் வருகை சங்கடங்களை தருவதால் தவிர்க்கவும். தொழிற்சார் பயணங்கள் ஏற்படும். பெண்களாலும் சக ஊழியர்களாலும் ஆதாயங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். மிதுனம். நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும். அரசு வழி காரியங்கள், அரசு விஷயங்களில் அலைச்சல்கள் இருப்பதால் அதை இன்று ஒத்தி போடவும். உங்களுடைய அனுபவமும் முதிர்ச்சியும் நீங்கள் செய்யும் செயலுக்கு வெற்றிகரமாக இருக்கும். ஆனால் அதில் பேச்சில் காணிக்க வேண்டும். பேச்சில் உஷ்ணத்தை தணிப்பது நல்லது. சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். நீங்கள் செய்யும் செயல்களில் வரும் பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். பயணங்கள் ஏற்படும். சக ஊழியர்கள் பெண்கள் தொழிலில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். கடகம். இன்று நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும். புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும். புதிய கூட்டாளிகள் அறிமுகவார்கள். கூட்டு தொழில்கள், கூட்டு முயற்சிகள் லாபங்கள் தரும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். கோபப்படுவதையும் பேச்சில் உஷ்ணத்தை தணிப்பது நல்லது. குடும்பத்தில் சச்சரவுகள் வந்து நீங்கும். பேசி தீர்த்தால் நன்றாக இருக்கும். தனியாக உட்கார்ந்து கொண்டு மற்றவர்கள் பேசியதை அசை போட்டால் பிரச்சனைகள் பெரிதாகி பிரிவுக்கு தான் வழிவகுக்கும். ஆகவே பாசத்துடன் பேசி பாருங்கள். பேசி ஒரு முடிவுக்கு வாருங்கள். குழந்தைகளின் வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. அவர்களுக்காக சில பணவரியங்களை நீங்கள் செய்ய வேண்டி வரும். பெண்களால் லாபங்கள், வருமானங்கள் அதிகரிக்கும். பணவரவு அதிகரிக்கும். தொழிலில் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். பெண்கள் சக ஊழியர்களெல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருந்து உங்கள் அந்தஸ்தை நிலைநாட்ட உதவி புரிவார்கள். பயணங்கள் பிரச்சனைகளை தருவதால், நஷ்டத்தை தருவதால் தவிர்க்கவும். வாழ்க்கை துணை மிகவும் உங்களுக்கு கனிவாகவும் கருணையோடும் உங்களுடன் இன்று அனுசரித்து போவார். சிம்மம்.
இன்று உங்களுடைய பணிச்சுமை கூடும். தேவையற்ற செயல்களை இன்று தவிர்த்தாலே பணிச்சுமையை குறைத்து விடலாம். ஆனால் நீங்கள் தேவையற்ற செயல்களை செய்வீர்கள். அடுத்த விஷயத்தில் தலையிட்டு அடுத்த வேலையில் இடைப்பட்டு அவருடைய வேலையை நீங்களே இழுத்து போட்டு செஞ்சிட்ருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையை தரும். வேண்டாம். பயணங்கள் லாபத்தை தரும். பெண்களால் சக ஊழியர்களால் பிரச்சனைகள் ஏற்படலாம். நண்பர்கள் உங்களுக்கு அனுகூலமாக ஆதரவாக இருப்பார்கள். அவர் உங்கள் செல்வாக்கை உயர்த்துவதற்கு உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள் அரசு காரியங்களில் நல்ல சூழ்நிலைகள் இருப்பதால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணையோடு பயணம் செல்வது உங்களுக்கு இன்று விருப்பமாக இருக்கும். கன்னி, உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற உங்களுடைய தலைமை பண்பு, உங்களுடைய செல்வாக்கு இவற்றையெல்லாம் பயன்படுத்தி கொள்வீர்கள். குழந்தைகளின் விஷயத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். சகோதரர் வளர்ச்சி உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கும். பயணங்கள் கஷ்டத்தை தருவதால் தவிர்க்கவும். பெண்கள் சக ஊழியர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்கள் எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அரசு விஷயங்கள் அரசு உதவிகள் நன்றாக இருக்கும். குழந்தைகள் செயல்பாடுகள் திருப்தியை தரும். நண்பர்களால் பெண்களால் அதுவும் வாழ்க்கை துறையால் உங்களுக்கு இன்று வருமானங்கள் லாபங்கள் அதிகரிக்கும். துலாம், தொழில்சார் திட்டங்கள் இன்று வெற்றி பெறும். நீங்கள் போகின்ற திட்டங்கள் எல்லாம் தெளிவான திட்டங்களாக இருப்பதால் இன்று வெற்றிகளை பெறுவீர்கள். உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். பெண்களால் சக ஊழியர்களால் பிரச்சனைகள் ஏற்படலாம். நண்பர்களால் அனுகூலமும் ஆதாயம் உண்டாகும். அவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள் அரசு காரியங்களில் பிரச்சனைகள் இருப்பதால் அது இன்று ஒத்தி போடவும். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமையும் புகழையும் பாராட்டையும் பெற்றுத்தரும். சகோதரர் செயல்பாடு சிறப்பாக இருக்கிறது. உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும். உறவினர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஒரு நண்பர் போல உங்களுக்கு நல்ல இசைந்து உங்களுடன் பழகுவார்கள். இந்த நாள் உங்களுக்கு எளிதாக கடந்து போகலாம். விருச்சிகம், இன்று நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் செய்யக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் வெற்றிகரமாக செயல்பட்டு வருமானத்தை லாபத்தையும் தரப்போகிறது. ஆகவே உங்களுடைய செயல்களுக்கு கட்டாயமாக அதிகாரிகள் ஆதரவு தருகிறார்கள். ஏன்னா நீங்கள் வெற்றியை மட்டுமே காணித்து கொண்டிருப்பதால் உங்கள் முயற்சிகளுக்கு நீங்கள் செய்யும் மாற்றங்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். அதிகாரிகள் ஆதரவு இருப்பதால் உங்களுடைய செல்வாக்கு நன்றாக உயரும். உறவினர்களோடு பயணம் செல்வது வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் விரும்பிய காரியங்களை நிறைவேற்றுவதற்கு சக ஊழியர்களும் பெண்களும் உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள். அரசு விஷயங்களில் அரசு காரியங்களில் திறம்பட செயல்பட்டு உங்கள் செல்வாக்கை ஏற்றிக்கொள்வீர்கள். குழந்தைகளின் செயல்பாடு திருப்தியை தரும். வாழ்க்கைத்தினுடைய ஆளுமை அதிகரிப்பதால் அது உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமும் இருப்பதால் அதை அனுசரித்து சென்றால் இந்த நாளை எளிதாக கடந்து போகலாம். தனுசு, இன்று பேச்சில் நிதானம் தேவை. பேச்சில் தடுமாற்றங்கள் இருக்கும். உஷ்ணத்தை தணிக்க வேண்டும். இல்லாவிட்டால் பிரச்சனைகள் வரும். அது பிரச்சனைகள் வெளியில் இருந்தாலும் பரவாயில்ல, குடும்பத்தில் பிரச்சனை வரும். அதனால் பேச்சை தவிருங்க. பேச்சில் மௌனம் பரம ஔஷதம்ங்கிற நிலையை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா இந்த நாளை எளிதாக கடந்து போய்விடலாம். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். சிறு சிறு பயணங்கள் மேற்கொள்வீர்கள். உறவினர்கள் அதுவும் முக்கியமாக பெண்களால் உங்களுக்கு நல்ல அனுகூலங்கள் ஆதாயம் உண்டாகும். நண்பரோட விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க. அரசு காரியங்கள் அரசு விஷயங்களை இன்றைக்கி தள்ளி போடுவது நல்லது. குழந்தைகளால் உங்களுக்கு சமூகத்தில் அந்தஸ்து உயரும். சகோதரருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துறையால் உங்களுக்கு நல்ல அனுபவமும் ஆதாயமும் உண்டாகும். மகரம், நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அவர்கள் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். உங்களுடைய திட்டங்களை எல்லாம் தெளிவான திட்டங்கள் மூலம் வெற்றிகளை காண்பீர்கள். ஒப்பந்தங்கள் புதிய ஒப்பந்தங்கள் இவையெல்லாம் வெற்றிகளை பெற்றுத்தரும். புதிய கூட்டாளிகள் அறிமுகமாவார்கள். கூட்டுத்தொழில் கூட்டு முயற்சிகள் கூட்டு வியாபாரங்கள் நல்ல லாபத்தை தரும். வியாபார வணிகத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்தில் அந்நியர்கள் தலையீடு இருக்கும். அதை தவிர்ப்பது நல்லது. உங்கள் முயற்சிகளுக்கு பெண்களும் சக ஊழியர்களும் ஆதரவாக இருப்பார்கள்.
நண்பர்கள் உறவினர்கள் போல் உங்களுக்கு உதவுவார்கள். நீங்கள் விரும்பிய காரியங்களை அரசு விஷயத்தில் அரசு காரியங்களில் செய்து காட்டு என்று மகிழ்ச்சி அடைவீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனம் தேவை. அவர்களுக்கு சுமை கொடுவதால் உங்களுடைய வழிகாட்டுதல்கள் தேவைப்படலாம். சகோதரருடைய சமூக அந்தஸ்து உயர்வதால் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கும். வாழ்க்கை துணையுடன் வாத விவாதங்களை தவிர்ப்பது இந்த நாளை கடந்து போவதற்கு எளிதாக இருக்கும். கும்பம். தேவையற்ற வேலைகளை தவிர்த்தாலே இன்று உங்களுடைய பணி சுமை குறையும். அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிடுவதை தவிருங்கள். தலையிடுவது கூட பரவாயில்ல, ரொம்ப ஆக்ரோஷமாக உணர்ச்சிபூர்வமாக ஏதோ நீங்கள் தான் நாட்டையை திருத்த போகிற மாதிரி பயங்கரமாக சவுண்டு விடுது, அவங்க வேலை இழுத்து போட்டு அது ஃபெயிலியர் ஆகி பல்ப் வாங்கிட்டு இருக்க போகிறீங்க. அதெல்லாம் தேவையில்லாத வேலை, அதெல்லாம் தவிர்த்துருங்க. அதெல்லாம் குடும்பத்தில் பெண்களுடைய பங்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உறவினர்களுடைய ஆளுமைத்தன்மை அதிகரிப்பதால் உங்கள் குடும்ப விஷயங்களில் அவரை தலையிடுவதை தவிர்க்கவும். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சி கொள்வீர்கள். சகோதரரின் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையோடு வாக்குவாதங்கள் செய்யாமல், அவர்களை தனியாக விட்டுவிடாமல், அவர்களுடைய எண்ணங்களையும் விருப்பங்களையும் புரிந்து அவர்களோடு இணைந்து பழகுங்கள். இல்லைன்றது ஒரு தற்காலிக பிரிவுக்கு அது வழிவகுக்கும். அடுத்து மீனம். உங்கள் விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்காக துரிதமாகவும் துணிச்சலாகவும் செயல்பட்டு அதில் வெற்றி காண்பீர்கள். அதனால் வருமானமும் லாபமும் அதிகரிக்கும். தலைமை பண்பு அதிகரிக்கும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மன திருப்தியை தரும். குடும்பத்தில் நண்பர்கள், குழந்தைகள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசு காரியங்களை ஒத்தி போடுங்கள். அது உங்களுக்கு பிரச்சனையை தரும் என்பதால். வாழ்க்கை துணையால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். இந்த நாள் இனிதாய் கடந்து போகும். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிதாய் கடந்து போக அமைதி, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், சந்தோஷம் என்ற எல்லா செல்வங்களையும் அருள்புரிய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழிகுறைப்போம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். முருகாசரணம், கந்தாசரணம். அறம் செய்வோம், கர்மத்தின் வழிகுறைப்போம். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் தற்காலிக விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ஸ்ரீ விசாகஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.